எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அனஸ்தீசியா மித் பிரேக்கிங் எபிசோடு அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து காமனாக அனஸ்தீசியா ரிலேட்டட் மித்ஸ் என்னென்ன இருக்குது, அதை வந்து எது சயின்டிஃபிக் எது மித் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மைசெல்ஃப் டாக்டர் தினேஷ், அனஸ்தட்டிஸ்ட். என் கூட டாக்டர் யுவராஜ், சீனியர் அனஸ்தட்டிஸ்ட் இருக்கிறாங்க. வணக்கம். ஸோ இப்போது காமனாக இருக்கிற ஒரு மித் என்ன அப்படின்னு சொன்னால், ப்ரெக்னென்சி டைமில் ஒரு ஸ்பைனல் அனஸ்தீசியா கொடுத்தா முதுகு வலி வரும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து காமனாக நீங்கள் வந்து என்கவுண்டர் பண்ணுற ஒரு கொஸ்டின்ஸ். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஸ் அனஸ்தட்டிஸ்ட் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாரும் கேட்குற கேள்வி இதுதான். இது ஒரு மித். இதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது சார், நீங்கள் சொல்லுங்கள். ஸோ காமனாக ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வர்றப்போ நம்ம அனஸ்தீஷியாவுக்கு சிசேரியன் பண்ணுறதுக்கு அனஸ்தீஷியா கொடுக்கணும். அது 2 டைப் ஆஃப் அனஸ்தீஷியா இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். ஜென்ரல் அனஸ்தீஷியான்னு ஒன்று, ரீஜனல் அனஸ்தீஷியா, அதை தான் நம்ம ஸ்பைனல் அனஸ்தீஷியான்னு சொல்கிறோம். காமனாக சொல்கிறப்போ முதுகில் ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. ஸோ அந்த ஊசி போட்டு ஆப்ரேஷன் பண்ணுறது இருக்கிறதுலே மோஸ்ட் சேஃபஸ்ட் சர்ஜரி ஃபார் சிசேரியன் செக்ஷன். ஸோ இந்த மாதிரி டெலிவரி டைமில் வந்து அந்த அனஸ்தீஷியா தான் இருக்கிறதுலையே சேஃப். ஸோ அதனால் எல்லா அனஸ்தட்டிஸ்ட்டும் மயக்க மருந்து டாக்டர் கண்டிப்பாக அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அதுதான் இருக்கிறதுலே சேஃபஸ்ட்டு. அதில் ஏன் முதுகு வலி வருது அப்படின்னு மக்கள் ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஊசி போட்டதுனால எலும்பில் குத்திட்டாங்க, அதனால தான் முதுகு வலி வருதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் ஊசிங்கிறது அந்த மாதிரி கிடையாது. இப்போ நம்ம ஜென்ரலாக எனி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்போ நம்ம கையில் ஊசி போடுறாங்க. அந்த ஊசி போடுறப்போ உங்களுக்கு கையில் வலி வருதா, இல்லை வேறு எங்கேயாவது உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது அந்த டைமில் வலி இருக்கும், அதோடு சரியாயிட போகுது. ஸோ அதுதான் நம்மளோட பாடியோட ஹீலிங் ரெஸ்பான்ஸ். எனிவேர் நம்ம ஊசின்னு இன்ஜெக்ஷனோ இல்லை கட் பண்ணாவோ சர்ஜரி பண்ணாவோ அது நேச்சுரலாக ஹீல் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக வலியே வராது. ஸோ அந்த வலிங்கிறது எதனால் வரலாம்னு இது வரைக்கும் எவிடன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்கிறா, நம்ம ப்ரெக்னன்சி அப்போது இந்த மசில்ஸ் அண்டு போனி சேஞ்சஸ் கொஞ்சம் வருது. ஸோ அது வந்து ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஏஜில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்போ நம்ம மசில்லாம் ஹார்டன் ஆகிறதுனால அதனுடைய பெயின் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம். It is not definitely due to spinal anesthesia. So it is the safest anesthesia. So kindly try to avoid and understand this. Thank you.